This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ரெட்ரோ பட விழாவிற்கு ஜோதிகா வராத காரணம் சிவகுமார் தானா? அடுத்த நாளே இப்படி ஒரு சம்பவம். நடிகர் சூர்யா நடிப்பில் ரெட்ரோ திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. அப்பொழுது சூர்யா சார்பாக அவருடைய அப்பா சிவகுமார் மற்றும் கார்த்திக் மகள் போன்றோர் வந்திருந்தனர். ஆனால் சூர்யாவின் மனைவியான ஜோதிகா வரவில்லை. தன்னுடைய மனைவி குறித்து சூர்யா நெகிழ்ந்து பேசியிருந்தார். ஆனால் ஜோதிகா இதில் கலந்து கொள்வதற்கு காரணம் சிவகுமார் என்று சில தகவல் பரவி வருகின்றன. நடிகை ஜோதிகா சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு இவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் அடிக்கடி இவர்களுடைய குடும்ப சர்ச்சைகளில் சிக்குகிறது. சிவகுமார் தன்னை செல்ஃபி எடுத்த ரசிகரின் போனை பிடுங்கி உடைத்திருந்தார். அது பெரிய அளவு பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிவகுமார் மற்றும் சூர்யா போன்றோர் மேடையில் பேசும் விஷயங்களை இணையத்தில் சிலர் ட்ரோல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஜோதிகாவையும் விட்டு வைக்கவில்லை. ஜோதிகா தன்னுடைய கணவர் குறித்து பெருமையாக பேசுவதை கூட சிலர் விமர்சித்து வருகிறார்கள். அதுபோல ஜோதிகா இப்பொழுது தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு மும்பையில் குடும்பத்தோடு செட்டில் ஆகி இருக்கிறார். இதற்கு காரணம் சிவகுமார் தான் என்ற செய்திகளும் பரவி வருகிறது. ஆனால் ஜோதிகா பேட்டியில் பேசும்போது, என்னுடைய பெற்றோரை கவனிப்பதற்காக நான் மும்பைக்கு வந்தேன். பிறகு குழந்தைகள் படிப்பு அங்கே செட்டில் ஆகிவிட்டதால் அங்கேயே குடும்பத்தோடு இருக்கிறோம் என்று கூறியிருந்தார். ஆனாலும் சிவகுமாருக்கு ஜோதிகா சினிமாவில் நடிப்பது பிடிக்கவில்லை. இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுவதால் தான் சூர்யா வீட்டை விட்டு ஜோதிகா மும்பையில் செட்டில் ஆகி இருக்கிறார் என்று ஒரு பேச்சு நிலவி வருகிறது. அதற்கு மேலும் வலு கொடுக்கும் வகையிலே சில சம்பவங்களும் நடைபெற்று இருக்கின்றன. சூர்யா நடிப்பில் ரெட்ரோ திரைப்படத்தில் இசை வெளியீட்டு விழா சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதில் சூர்யாவின் சார்பாக சிவகுமார் கலந்து கொண்டார். அப்பொழுது ஜோதிகா வரவில்லை. இதனால் சிவகுமார் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டதால் தான் ஜோதிகா வரவில்லை என்ற ஒரு பேச்சு நிலவி வருகிறது. ரெட்ரோ திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சிவகுமார் தன்னுடைய மகன் சூர்யாவிற்கு முன்பு தமிழ் சினிமாவில் எந்த நடிகரும் சிக்ஸ்பேக் வைத்தது கிடையாது, சூர்யாவுக்கு பிறகும் யாரும் வைக்காதது கிடையாது என்று பேசி விமர்சனங்களை சந்தித்து வரும் நிலையில் இப்பொழுது ஜோதிகா இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளவில்லை என்பது பற்றியும் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.